திறன் ஷார்ட்கட்ஸ்லேருந்து தேவேந்திரன். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம்னா, தனி வீட்ல இருக்கக்கூடிய டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் அப்புறம் புக் சம்ஸ் இது எல்லாத்தையுமே மாடல் வைஸாக பிரித்து கண்டினியூவாக பார்த்துட்டு வரப்போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்ட் 1 வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்த்துட்டு வந்துட்டு இது பார்ட் 2 வீடியோ பாருங்கள். ஒரு லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பார்க்க தொடங்க. யாருமே லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணவே மாட்டீங்க, ஓகேங்களா? இது மாடல் 3 எல்லாமே ஷார்ட்கட் மெத்தட்ஸ்லாம் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மாடல் 3 வந்து பார்த்தோன்னா என்னென்னா, மொத்த தொகை கண்டுபிடிக்கிறது தான் இந்த மாடல் 3 மொத்தமே, ஓகேங்களா? மாலா ஆண்டிற்கு 11% வட்டி விகிதத்தில் ரூபாய் 5000ஐ 2 ஆண்டுகளுக்கு முதலீடு செய்கின்றார். 2 ஆண்டு முடிவில் அவர் பெறும் மொத்த தொகை காண்க. மாலான்றவங்க வந்து பார்த்தோன்னா என்ன பண்ணுறாங்கன்னா, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோவா 11% வட்டி விகிதத்தில் வந்து பார்த்தோன்னா 5000ஐ 2 ஆண்டுகளுக்கு முதலீடு செய்கிறாங்களாம். 2 வருஷத்துக்கு 5000ஐ முதலீடு செய்கிறாங்களாம். முதலீடு செய்யும் போது 2 வருஷத்துக்கு அப்புறம் அவங்க வந்து பார்த்தோன்னா என்னவா பெறுவாங்க, வட்டியும் பெறுவாங்க ப்ளஸ்ஸு அசலையும் பெறுவாங்க, ஓகேவா? இந்த ரெண்டுத்தையும் சேர்த்தது தான் மொத்த தொகை. அந்த மொத்த தொகை தான் கண்டுபிடிக்க சொல்கிறான். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்கான், R=11%. அதுக்கடுத்தது பிரின்சிபல் எவ்வளோ கொடுத்துருக்கான், 5000 கொடுத்துட்டான். என்னன்னு கொடுத்துட்டான், 2 இயர்னு கொடுத்துட்டான், ஓகேவா? 2 இயரில் கொடுத்துட்டான். இப்போ என்ன கொடுத்துருக்கான், மொத்த தொகை அமௌண்ட் ஏ, மொத்த தொகைனா அமௌண்ட்டு, ஓகேவா? ஏ தான் கண்டுபிடிக்க சொல்கிறான். இப்போது ஏக்கு ஃபார்முலா என்னென்னா P+SI. ஃபஸ்ட்டு எஸ்ஐ கண்டுபிடிக்கணும் இல்லையா? SI = என்ன ஃபார்முலா, PNR/100. பியோட வேல்யூ 5000 இன்ட்டு என்னோடைய வேல்யூ 2, ஆரோடைய வேல்யூ 11 டிவைடில் 100. இந்த 0க்கு 0 கேன்சல் ஆகிடுச்சு. இப்போ 50 × 2 100 இன்ட்டு 11 என்ன ஆகும், 1100ன்னு மாறும். 1100 வட்டி எவ்வளோ, 1100. இப்போது அசல் எவ்வளோ, அமௌண்ட்டுக்கு ஃபார்முலா என்ன, P+SIன்னு பார்த்தோம் இல்லையா? இப்போ பியோட வேல்யூ என்ன, 5000. பியோட வேல்யூ 5000 ப்ளஸ் வட்டியோட வேல்யூ SI என்ன வேல்யூ, 1100. இது ரெண்டுத்தையும் கூட்டிங்கன்னா வேல்யூ என்ன வரும்னா, அமௌண்ட் = 6100ன்னு வரும். புரியுதா? இந்த வேல்யூ 2 வேல்யூயும் கூட்டிங்கன்னா 6100ன்னு வரும். அப்போ 6100ன்றது தான் ஆன்சர், ஓகேங்களா? புரியுதா? அதுக்கடுத்தது 12th இது பாருங்கள். கமல் ஒரு ஆண்டிற்கு 7% வட்டி விகிதத்தில் ரூபாய் அது நான் கிடையாது, ரூபாய் 3000ஐ சேமிக்கிறார். ஓராண்டு முடிவில் அவர் பெறும் தனி வட்டியும் தொகையும் காண்க அப்படின்ட்டு கேட்குறாங்க. தனி வட்டியும் கேட்டிருக்காங்க, தொகையும் கேட்டிருக்காங்க. அப்போ R=7%. P எவ்வளோ, 3000 அசல், ஓகேங்களா? அசல் வந்து பார்த்தோன்னா 3000. N=1 இயர் தான். 1 இயர் முடிவில் அவர் வந்து பார்த்தோன்னா பெறுகின்ற எது கேட்குறான், தனி வட்டியும் கேட்டிருக்கான் ப்ளஸ் தொகையும். அமௌண்ட் கண்டுபிடிக்கனாலே இது ரெண்டுத்தையும் கண்டுபிடிச்சாதான் முடியும். ஃபஸ்ட்டு எஸ்ஐ கண்டுபிடிச்சிடலாமா? எஸ்ஐயோடைய ஃபார்முலா என்ன, என்னுடைய வேல்யூ 1, அதுக்கடுத்து ஆரோடைய வேல்யூ 7 டிவைடில் 100. இந்த 2 0க்கு 2 0 கேன்சல், 7 3 21, பக்கத்தில் 0 இருக்குது, ஓகே? அப்போ S=210 தான் ஆன்சர். அமௌண்ட்டுக்கான ஃபார்முலா என்ன, P+SI. பியோட வேல்யூ என்ன, 3000 ப்ளஸ் எஸ்ஐயோட வேல்யூ 210. இது ரெண்டுத்தையும் கூட்டினீங்கன்னா என்ன ஆகும், 3210. 3210ன்றது ஆன்சர், ஓகேங்களா? 3210ன்றது ஆன்சர். இப்போது எஸ்ஐ வந்து பார்த்தோன்னா 210, அமௌண்ட் வந்து பார்த்தோன்னா 3210, ஓகேவா? அது ரெண்டுத்தையும் டிக் பண்ணோம், ஓகேவா? இது பாருங்கள், ஒரு விவசாயி வந்து பார்த்தோன்னா 20,000ஐ ஆண்டொன்றுக்கு 4.5% தனி வட்டியில் ஒருவரிடமிருந்து கடனாக பெறுகிறார். 5 ஆண்டுகளுக்கு பின் அவர் முழுவதும் கடனை அடைக்க செலுத்த வேண்டிய தொகைனாலே மொத்த தொகை தான். அதாவது மொத்த தொகைனா என்னது, அமௌண்ட்டு தான் கண்டுபிடிக்கணும், ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட்டு இதில் ஒரே ஒரு சிக்கல் என்னென்னா, பாயிண்ட் வேல்யூ கொடுத்துட்டான், ஓகே? பாயிண்ட் வேல்யூ கொடுத்துட்டான். ஃபஸ்ட்டு அசல் எவ்வளோ, இதில் அசல் எவ்வளோ கொடுத்துட்டான், 20,000 கொடுத்துருக்கான். அசல் வந்து பார்த்தோன்னா ஒரு விவசாயி 20,000ஐ, அப்போது 20,000ன்றது தான் அசல்.
ஓகேவா? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? 4.5% கொடுத்துட்டான். இது என்ன கொடுத்துட்டான்? பாயிண்டில் கொடுத்துட்டான் வேல்யூ. ஓகேங்களா? அதுக்கடுத்தது n = 5 இயர். இப்போது அமௌண்ட் கண்டுபிடிக்கணும். அதை வந்து பார்த்தோன்னா அமௌண்ட் = P + SI. ஓகேங்களா? அப்போது அதுக்கான ஃபார்முலா அமௌண்ட் = P + SI. இப்போ SI கண்டுபிடிச்சது தான் அமௌண்ட் கண்டுபிடிக்க முடியும். SI கண்டுபிடிக்கலாம். இதில் இந்த சம்மில் ஒரே ஒரு தப்பு பண்ணிங்க, பாயிண்ட் இருக்கிற இடத்துல தப்பு பண்ணிங்க. அதுக்காக தான் இந்த கொஸ்டினே கொடுத்துருக்கான். SI = P யோட வேல்யூ என்ன? 20,000. 20,000 இன்ட்டு என்னோடைய வேல்யூ என்ன? 5. என்னோடைய வேல்யூ என்ன? 5. அதுக்கடுத்தது ஆரோடைய வேல்யூ என்ன கொடுத்துருக்கான்? 4.5ன்னு கொடுத்துருக்கான். டிவைடில் 100. ஓகேவா? இவ்வளோ தான். இந்த 2 ஜீரோக்கு 2 ஜீரோ கேன்சல் ஆகிடுச்சு. 5 2 சார் வேல்யூ என்ன? இல்லை, ஃபஸ்ட்டு 5 இன்ட்டு 4.5 ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்க. 5 இன்ட்டு 4.5 4.5 இன்ட்டு 5 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன வரும்னா 22.5ன்னு வரும். 22.5ன்னு வரும். 22.5 இன்ட்டு 200 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா வேல்யூ என்ன வரும்னா 4,500ன்னு வரும். இது ரெண்டுத்தையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணுங்கள். இதெல்லாம் நீங்கள் அப்படியே போடாதீங்க. நீங்கள் மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் கரெக்டாக வருதான்னு பாருங்கள். 4,500 இருந்தது SI. 4,500 இருந்தது SI. ஓகே, SI வேல்யூ என்ன? 4,500ன்னு வருது. இப்போது அசலோடைய வேல்யூ என்ன? 20,000. 20,000 ப்ளஸ் 4,500 இருந்து தனி வட்டி, இது அசல். இது ரெண்டுத்தையும் கூட்டினா என்ன ஆகுது? அமௌண்ட் கிடைச்சிது இல்லையா? 5 4 24,500ன்றது தான் இதுக்கான அமௌண்ட். அதாவது தொகைனாலும் ஒன்று தான், மொத்த தொகைனாலும் ஒன்று தான். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்தோன்னா பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்தோன்னா என்ன கொடுத்துருக்கான்? கொஸ்டின் ரொம்ப சிம்பிள் தான். இது ஹோம்ஒர்க்குன்னு போடுங்க. 14th கொஸ்டின்னு போட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? 14th கொஸ்டின் போட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இது பாருங்கள். இது வந்து பார்த்தோன்னா நாட்கள் வந்து பார்த்தோன்னா அது ராம் தம்மிடம் உள்ள 15,000 நிரந்தர வைப்பு கணக்கில் முதலீடு செய்கிறார். அந்த வங்கி வந்து பார்த்தோன்னா 4% தனி வட்டி கொடுக்குதான். அந்த வங்கி பார்த்தோன்னா எவ்வளோ தனி வட்டி கொடுக்குதான்? 4% கொடுக்குதான். கொடுத்தால் 73 நாட்கள் கழித்து அவருக்கு கிடைக்கும் மொத்த தொகை யாது? இந்த சம்மில் வந்து பார்த்தோன்னா நாட்கள்னு கொடுத்துட்டான். ஓகேங்களா? ஒன்றும் இல்லை, இதில் நாட்கள் மட்டும் பார்ட் 1 வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா இந்த நாட்களுக்கான கான்செப்ட் புரியும். அதனால் பார்ட் 1 வீடியோ பார்த்துட்டு வந்துருக்கேன். P வந்து பார்த்தோன்னா 15,000ன்னு கொடுத்துட்டான். R = 4%. N = என்ன கொடுத்துட்டான்? 73 நாட்கள் கொடுத்துட்டான். நாட்கள். அப்போ நாட்கள் இந்த இயராக மாற்றினா என்ன சொல்லியிருக்கேன்? டிவைடில் 1 year = 365. இந்த 365 மல்டிபிளில் போடணுமா டிவைடில் போடணுமா? கான்செப்ட் நான் சொல்லியிருக்கேன் இல்லையா? கான்செப்ட் என்னது? பெரிய வேல்யூலேருந்து சின்ன வேல்யூ போகுது. அப்போது 73/365. அப்போ N = 1/5ன்றது தான் வேல்யூ. அப்போது இதில் அமௌண்ட்டு கேட்டிருக்கான். இந்த கொஸ்டினில் மொத்த தொகை கேட்டிருக்கான். மொத்த தொகை கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன? P + SI. SI கண்டுபிடிக்கணுமா? இப்போது SI = P வேல்யூ என்ன? 15,000. என்னோடைய வேல்யூ 1/5 இன்ட்டு R வேல்யூ 4. இந்த பர்சன்டேஜ் எடுக்க டிவைடில் 100. அதுதான் ஃபார்முலாவில் இருக்கக்கூடிய 100. 2 ஜீரோக்கு 2 ஜீரோ கேன்சல். 5 3 சார் 15. பக்கத்தில் ஒரு ஜீரோ இருக்குது. அப்போ 4 3 சார் 12. 4 3 சார் 12. ஓகேவா? அப்போது 120ன்றது தான் இதுக்கான வட்டி. 120ன்றது தான் இதுக்கான வட்டி. அசல் எவ்வளோ? 15,000. 15,000 ப்ளஸ் 120. அப்போது 15,000 120ன்றது தான் மொத்த தொகை. ஆப்ஷன் சின்றது தான் இதுக்கான ஆன்சர். ஓகேவா? புரியுதா அந்த கான்செப்ட்? ஒன்றும் இல்லை, நாட்கள் கொடுத்துருந்தா அது எப்படி போடணும்னு தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? இது வந்து பாருங்கள், இது இன்டெரக்டாக கொடுத்துருக்கான் பாருங்கள். ராகுல்னு ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து பார்த்தோன்னா என்ன பண்ணுறாருன்னா 7/6/2006 அன்று 4,000 கடனாக பெற்று அதை வந்து பார்த்தோன்னா 19/8/2006 அன்று திரும்ப செலுத்தினார். 5% வட்டி கணக்கிடப்பட்டால் அவர் செலுத்திய தொகை எவ்வளவு? அவ்வளோதான் கான்செப்ட். இப்போது ராகுல்ன்றவர் என்ன பண்ணுறாருனா
6ஆம் மாதம் 7ஆம் தேதி வந்து பார்த்தோன்னா ஒரு அமௌண்ட்டை வாங்குறாரு, கடனாக வாங்குறாரு. அது எவ்வளோ அமௌண்ட்னா 4000 ஓகேவா? இதை வந்து பார்த்தோன்னா 8ஆம் மாதம் 19ஆம் தேதி திரும்ப செலுத்துறாரு. அவர் செலுத்தும்போது என்ன செலுத்துறாருன்னா 5% வட்டி போட்டு செலுத்துறாரு. ஓகே, 5% வட்டி போட்டு மொத்த தொகையை செலுத்துறாரு. அவர் வட்டி ப்ளஸ் அசல் 2த்தையும் சேர்த்து தான் செலுத்தியிருப்பாரு. அப்போ அது 2த்தையும் சேர்த்து கண்டுபிடிங்கன்னு சொல்றாரு. இங்க பாருங்க, இந்த டேஸ் வந்து பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட்டு எப்படி நாட்கள் 7/6/2006ல வாங்கி 19/8/2006ல கட்டுறாரு. இதை வந்து பார்த்தோன்னா எப்படி நாட்கள் கண்டுபிடிக்கிறது, எண்ணை வந்து பார்த்தோன்னா எப்படி கண்டுபிடிக்குதுன்னு தெரிஞ்சுங்க. 6ஆம் மாதன்றது என்ன? 6ஆம் மாதன்றது ஜூன் மாதம். ஜூன் மாதம் வந்து பார்த்தோன்னா 30 நாள் ஓகேவா? அதுக்கடுத்தது 7ஆம் மாதம். 7ஆம் மாதம் வந்து பார்த்தோன்னா ஜூலை. ஜூலை வந்து பார்த்தோன்னா 31 நாட்கள் ஓகேவா? அதுக்கடுத்தது ஆகஸ்ட் வந்து பார்த்தோன்னா ஆகஸ்ட்ன்றது 8ஆம் மாதம். 8ஆம் மாதம் எத்தனை நாள்? 31 நாள். இந்த ஆகஸ்ட் மாதத்தில் எத்தனாவது நாள்லேருந்து இது பண்ணுறாங்கன்னா, ஜூன் மாதத்தில் எத்தனை நாள்லேருந்து இது பண்ணுறாங்கன்னா, 7ஆம் தேதி அவங்க வந்து பார்த்தோன்னா கடனாக தராங்க ஓகேவா? 7ஆம் தேதி கடனாக தராங்கன்னா, அப்போ அதில் 23 நாள் இருக்குது ஓகேங்களா? மிச்சம் இப்போ ஜூலையில் அப்படியே வருமா 31 நாள். இதில் ஆகஸ்ட்டில் வந்து பார்த்தோன்னா எத்தனாவது நாள் இது திரும்ப வாங்குறாருன்னா 19ஆம் தேதி ஓகேவா? இதில் இந்த 7ஆம் தேதி கனெக்ட் பண்ணியிருந்தா 24 நாளுன்னு வந்திருக்கும். 7ஆம் தேதி இது கனெக்ட் பண்ணல. இதில் மட்டும் அந்த கட்டின நாளை கனெக்ட் பண்ணுறோம் ஓகேங்களா? புரியுதா உங்களுக்கு கான்செப்ட்டு? இதில் அந்த நாளை இந்த டேஸு 7ஆம் தேதி இதில் சேர்க்கலைன்னா இதில் கொடுத்துருக்க டேட்டை நம்ம சேர்த்துக்கணும் ஓகேங்களா? அதுதான் கான்செப்ட்டு ஓகேங்களா? அப்படி சேர்த்திங்கன்னா வரும் 73 டேஸுன்றது வரும். ஒன்றும் இல்லை, நீங்கள் இந்தமாரி நீங்கள் இது குழம்பே தேவையில்ல. இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா இந்த அளவுக்கு ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்ட்டு குழம்பே தேவையில்ல. 70ன்ட்டு ஆன்சர் வந்துச்சுனாலே 71, 72 நீங்கள் ஏதோ தப்பு பண்ணியிருக்கேன் அப்படின்னாலே என்ன பண்ணணும், நீங்கள் இந்த 71, 72 போடக்கூடாது. ஸ்ட்ரெயிட்டாக என்ன பண்ணணும், 73ன்னு எடுத்துருங்க ஓகேங்களா? 70ன்னு தாண்டிட்டாலே என்ன பண்ணணும், 73ன்னு எடுத்துருங்க ஓகேங்களா? உங்களுக்கு ஒரு நம்பர் 2 நம்பர் தப்பாக வருது அப்படின்னா அதை போடாதீங்க ஓகேங்களா? 73 தான் எடுக்கணும். அப்படி இல்லைன்னா என்ன வரும்னா 146ன்னு வரும். அப்படி இல்லைனா 219 வரும் ஓகேங்களா? இந்த 73யோடைய மடங்குகளாக தான் ஆன்சராக வரும் ஓகேங்களா? அப்போ இதுக்கான ஆன்சர் என்ன வருது, 73ன்னு வருது. அப்போது பாருங்கள், P = 4000, N = என்ன அது 73 வருதா? இந்த 73 இயராக மாற்றணும்னா என்ன வரும், டிவைடில் 365ன்னு போடும். டிவைடில் 365ன்னு போடுவோம். அப்போ என்ன, N = 1/5. இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 5 டைம்ஸ். அப்போ N = 1/5. ஆறுக்கான வேல்யூ என்ன, 5%. ஆறுக்கான வேல்யூ என்ன, 5% ஓகேவா? இப்போ ஃபார்முலாவில் சர்ச் பண்ணலாமா? மொத்த தொகைக்கான ஃபார்முலா என்ன, P + SI. அப்போ SI கண்டுபிடிச்சாலே கண்டுபிடிச்சிடலாம். SI = 4000. PNR/100 ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணுறோம். என்னோடைய ஃபார்முலா என்ன, 1/5. என்னோடைய வேல்யூ 1/5 போட்டாச்சு. ஆருடைய வேல்யூ 5 டிவைடில் 100 போட்டோம். இப்போ 0க்கு 0 கேன்சல். 5 8s are 40. அப்புறம் 8 5s are சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் = 8 5s are 40. வட்டி எவ்வளோ, 40ன்றது தான் வட்டி ஓகே. 40ன்றது தான் வட்டி. அசல் எவ்வளோ ஃபார்முலாவில் அமௌண்ட் மொத்த தொகை = அசல் ப்ளஸ் வட்டின்னு கேட்டிருக்கான். அப்போ அசலோடைய வேல்யூ என்ன, 4000ன்றது அசல், வட்டி 40 ரூபாய். அப்போ 4040 ரூபான்றது தான் வட்டி ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்தோன்னா பார்க்கலாம். அடுத்த மாடலே போயாச்சு. அடுத்த மாடல் வந்து பார்த்தோன்னா என்னென்னா அசல் கண்டுபிடிப்போம். அசலை வந்து பார்த்தோன்னா கண்டுபிடிப்போம். அசல் கொடுத்துருக்க மாட்டான் கொஷினில், அதனால் அசலை வந்து பார்த்தோன்னா கண்டுபிடிப்போம். இது வரைக்கும் மொத்த தொகை கண்டுபிடிச்சோம் இந்த மாடலில். இது வந்து பார்த்தோன்னா அசலை கண்டுபிடிக்கிறோம். ஆண்டு இது மாடல் 4 ஓகேங்களா? இந்த மாடல் ஃபுல்லாமே அசல் கண்டுபிடிக்கிறது தான் ஓகேங்களா? ஆண்டு 14% எனவும் 3 ஆண்டுகளில் ஒரு தொகையின் வட்டி 210 எனில் அந்த தொகை என்ன அப்படின்ட்டு கேட்குறான் ஓகேங்களா? இதில் அந்த தொகைன்னு இருக்குது. அந்த தொகைனா நீங்கள் இதுன்னு போயிட போகிறீங்க, அதாவது மொத்த டோட்டல் எதுன்னு போயிட போகிறீங்க. இங்கிலீஷ் சம்மை ஒரு வாட்டி படிச்சு பாருங்கள். இந்த சம்முனா அந்த தொகை தான் சம்முன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா? இந்த சம் வந்து பார்த்தோன்னா எப்படி கண்டுபிடிக்க போகிறோன்னா, ஆருடைய வேல்யூ வந்து பார்த்தோன்னா 14%ன்னு கொடுத்துட்டான். என்னுடைய வேல்யூ வந்து பார்த்தோன்னா 3 இயர்ஸ் ஓகே, 3 ஆண்டுகளில். வட்டி வந்து பார்த்தோன்னா எவ்வளோ கொடுத்துட்டான், SI = 210ன்னு கொடுத்துட்டான். அந்த தொகைன்னு கேட்டிருக்கான் இல்லையா? அந்த தொகைனா நம்ம உடனே பிரின்சிபல்
மொத்த தொகைன்னு போயிடக்கூடாது. இங்கிலீஷ் இதுன்னு பார்க்கணும். சம்முன்னு குடுத்துருவான். சம்முனா அசல தான் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? அப்போ அசல் ஈக்குவல் டு ஓகேயா? இப்போ எஸ்ஐ போட்டிங்கன்னா எஸ்ஐ ஈக்குவல் டு பிஎன்ஆர் பை 100. எஸ்ஐ கூட வேல்யூ என்ன 210. பியோட வேல்யூ என்ன தெரியாது. அதான் கண்டுபிடிக்க போகிறோம். என்னோட வேல்யூ 3 ஓகேவா? ஆரோடைய வேல்யூ என்னன்னா 14 டிவைடில் 100 ஓகேங்களா? இப்போது 7 2s are 14, 7 3s are 21. 3 டேபிள் அடிச்சுன்னா இது 10 டைம்ஸு, 2 டேபிள் அடிச்சுன்னா 5 ஓகேவா? இப்போ பி ஈக்குவல் டு சரி இங்கே 5ன்னு இருக்குது ஈக்குவல் டு பி பை 100 இப்படி இருக்குது கடைசியாக ரிமைனிங் ஓகேவா? இந்த 100 இந்த சைடு எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா பி ஈக்குவல் டு 5 × 100. அப்போ பி ஈக்குவல் டு 500 தான் ஆன்சர் ஓகேங்களா? இதோட இந்த சம் முடியுது. 500 தான் ஆன்சர். ரொம்ப சிம்பிள் இந்த பி கண்டுபிடிக்கிறதெல்லாம். நான் ஒவ்வொன்றுத்தையும் தனித்தனியாக பிரிச்சுட்டேன் ஓகேங்களா? நீங்கள் ஒரே இதில் டக்குன்னு போட்டலாம். ஆனால் நான் ஒவ்வொன்றுத்தையும் தனியாக பிரித்து போடுறேன் ஓகேங்களா? இப்போ பாருங்கள், ஆண்டு வட்டி விகிதம் 2% விகிதம் 3 ஆண்டுகளுக்கு தனி வட்டி வந்து பார்த்தோன்னா எவ்வளோ கிடைக்குதான்? 300 ரூபாய் கிடைக்குதான். எனில் அசலை காண்க. இது டேரெக்டாக கொடுத்துட்டான் பாருங்கள். அசலை காண்க அப்படின்னு கேட்டான். இப்போது n ஈக்குவல் டு r ஈக்குவல் டு 2%, n ஈக்குவல் டு 3 years, வட்டி எஸ்ஐ ஈக்குவல் டு 300, பி ஈக்குவல் டு கொஸ்டினாக கேட்டிருக்கான். இப்போ அப்படியே ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணலாமா? எஸ்ஐ ஈக்குவல் டு பிஎன்ஆர் பை 100. எஸ்ஐ என்ன கொடுத்துருக்கான்? 300ன்னு கொடுத்துருக்கான். பியோடைய வேல்யூ தெரியாது. என்னோடைய வேல்யூ 3. ஆர் வந்து பார்த்தோன்னா 2 100. இப்போது 3 டேபிளில் போட்டிங்கன்னா 100 டைம்ஸு, 2 டேபிளில் போட்டிங்கன்னா 50 டைம்ஸு. அப்போது ரிமைனிங் என்ன இருக்குது? 50 ஈக்குவல் டு பி பை 100. இப்போ 100 இந்த சைடு போடுச்சுன்னா பி ஈக்குவல் டு 50 × 100. பி ஈக்குவல் டு 5000 தான் ஆன்சர். 5000 தான் இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா? இது 18th சம். 19th சம் பாருங்கள். இதில் பாருங்கள், ஒரு தொகைக்கு சாதாரண வட்டியில் X%. இதுக்கு முன்னாடியெல்லாம் வேல்யூவாக கொடுத்துருந்தான். இந்த சம்மில் வந்து பார்த்தோன்னா வேரியபிளாக கொடுத்துருக்கான் பாருங்கள். அது வேல்யூவாக கொடுக்கல, அது வேரியபிளாக கொடுத்துட்டான். ஒரு தொகைக்கு சாதாரண வட்டியில் X% வீதம் X ஆண்டுகளுக்கு ரூபாய் X வட்டி கிடைக்கிறது. அந்த தொகை எவ்வளவு? R ஈக்குவல் டு X%, N ஈக்குவல் டு என்னவா? அதுவும் எக்ஸாம் ஓகேவா? வட்டி எவ்வளோவா? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், அதுவும் எக்ஸாம். அசல் எவ்வளோன்னு கேட்குறான். இப்போ பாருங்கள், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணால் எஸ்ஐ ஈக்குவல் டு பிஎன்ஆர் பை 100. எஸ்ஐயோட வேல்யூன்னா எக்ஸு, பியோட வேல்யூன்னா பி தெரியாது ஓகேவா? என்னோடைய வேல்யூ எக்ஸு, அப்புறம் ஆரோடைய வேல்யூ X% டிவைடில் 100. இந்த எக்ஸுக்கு இந்த எக்ஸு கேன்சல் ஆகிடுச்சு. அப்போ பி ஈக்குவல் டு இருங்க, இந்த வேல்யூ எப்படி எழுதலான்னு சொல்கிறேன். 1 இருக்குமா இந்த சைடு என்ன இருக்கும்? பி × X பை 100ன்னு இருக்குமா? இப்போ 100 இந்த சைடு எடுத்துகிட்டு வாங்க. 100 இந்த சைடு எடுத்துகிட்டு வந்தால் 100 ஈக்குவல் டு பி × Xன்னு வருமா? இப்போது பி ஈக்குவல் டு பி மட்டும் வச்சுங்க, அதையும் மாற்றி எழுதுகிறேன். 100 எக்ஸு மட்டும் இந்த சைடு எடுத்துனா 100/x ஈக்குவல் டு பி. புரியுதா? இங்கே மல்டிப்பிள் இருக்குது, இந்த சைடு வந்தால் டிவைடில் ஆகிடும். அதனால் டிவைடில் எக்ஸ் ஈக்குவல் டு பி ஓகேவா? பி ஈக்குவல் டுன்னு எழுதலாம், இல்லை இந்த ஈக்குவல் டுன்னு இருந்தாலே எப்படி வேணால் மாற்றி எழுதலாம். இப்போ ஒரு ஸ்டெப்பில் பி 100 ஈக்குவல் டு பி × எக்ஸ்ன்னு இருக்குது. அடுத்த ஸ்டெப்பில் என்ன எழுதலாம்? இங்கே பின்னு போட்டு இந்த சைடு 100/xன்னு போது எழுதலாம் ஓகேங்களா? அதை மட்டும் தெரிஞ்சுங்க ஓகேங்களா? அதெல்லாம் கன்ஃபியூஸ் ஆகிடாது. ரொம்ப சிம்பிளான ஸ்டெப்பு தான் அதெல்லாம். அதுக்கடுத்தது இதை பாருங்கள், 20th சம். மீனா 9% வட்டி விகிதத்தில் ஒரு வருடத்திற்கான தனி வட்டி ரூபாய் 45 தருகிறார். தனி வட்டி 45 தருகிறார் மற்றும் அவர் கடனாக பெற்ற தொகை ரூபாய் 4x எனில் எக்ஸின் மதிப்பை காண்க. மீனா வந்து பார்த்தோன்னா R ஈக்குவல் டு 9% என்ன பண்ணுறாங்க? வட்டி விகிதத்தில் ஒரு வருடத்துக்கு தனி வட்டி வந்து பார்த்தோன்னா தராங்களாம். தனி வட்டி வந்து பார்த்தோன்னா எவ்வளோ? 45 rupees. வட்டியோடைய இது எவ்வளோ? 45. மற்றும் அவர் கடனாக பெற்ற தொகை வந்து பார்த்தோன்னா எவ்வளோவா? 4x ஓகேவா?
இதுக்கு முன்னாடி எல்லாம் ஒன்று எக்ஸ்ன்னு கொடுத்துருந்தான் சம்மில், இது 4xன்னு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது 4x. இப்போ எக்ஸோடைய மதிப்பு என்ன அப்படின்ட்டு கொஸ்டினை கேட்டிருக்கான். ஓகேங்களா? இப்போது அப்படியே என்னோட இது என்ன ஒரு ஒரு வருடத்திற்குன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? அப்போ n = 1, SI = PNR/100. எஸ்ஸோட வேல்யூ என்ன 45, என்னோட வேல்யூ பியோட வேல்யூ என்ன 4xன்னு கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்புறம் என்னோட வேல்யூ 1, ஆரோட வேல்யூ 9, டிவைடில் 100. ஓகேவா? 9 5s are 45. ஓகேங்களா? இப்போது இது 2 டேபிளில் போட்டிங்கன்னா 2 50 டைம்ஸ், இப்போ 2 போட்டிங்கன்னா மறுபடியும் 25. இப்போ இதில் ரிமைனிங் எல்லாம் என்ன இருக்குது 5 = x டிவைட் 25. ஓகேவா? இப்போது இந்த 25 இந்த சைடு எடுத்துகிட்டு போனீங்கன்னா நான் x = 25 × 5 125ன்னு மாறும். x = 125 மாறும். அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன? எக்ஸோட வேல்யூ தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. எக்ஸோட வேல்யூ 125. ஓகேவா? கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது 21th கொஸ்டின். 21th கொஸ்டின் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா அதாவது தொகையை கொடுத்துட்டு இதுவாக கேட்டிருப்போம். தொகையை கொடுத்துட்ருப்போம். சம் வந்து பார்த்தோன்னா இதுக்கு முன்னாடி வட்டி கொடுத்துருந்தான், வட்டி கொடுத்துட்டு அசல் கேட்டிருந்தான். இது வந்து பார்த்தோன்னா தொகை கொடுத்துட்டு அசலை கேட்குறான். ஓகேங்களா? அப்போது இது வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் மூவ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். ஓகேங்களா? கொஞ்சம் குழம்புவீங்க. ஓகேங்களா? ஒரு தொகையானது ஆண்டுக்கு 13 1/2% தனி வட்டி விகிதத்தில் 4 ஆண்டுகளில் ரூபாய் 2502.5 தருகிறது. ஓகேவா? இத்தனை ஆண்டுகளில் இவ்வளோ தருகிறது அப்படின்னு கொடுத்துட்டாலே அது என்ன மொத்த தொகைன்னு அர்த்தம். ஓகேவா? இத்தனை ஆண்டுகளில் இவ்வளோ ரூபாய் தருகிறது, நம்மளுக்கு தருகிறது அப்படின்னு கொடுத்துட்டாலே அது வந்து பார்த்தோன்னா மொத்த தொகையை நம்ம எடுத்துக்கணும். ஓகேவா? எனில் அந்த தொகையை காண்க. அந்த தொகை என்ன? அது அசல் காண்க அப்படின்னு கேட்டிருக்கான். ஃபஸ்ட்டு கொஷினில் கொடுத்துருக்கிறத எடுத்து எழுதுவோம். R = 13 1/2%. அப்புறம் n = 4 years. ஓகேவா? இப்போது அமௌண்ட்டு தான் கொடுத்துருக்கான். அமௌண்ட் = 2502.5. ஓகேவா? பாயிண்ட்டுக்கு அப்புறம் 0 இருந்தால் கணக்கு கிடையாது. ஓகேங்களா? இப்போது அமௌண்ட்டு தான் கொடுத்துருக்கான். அமௌண்ட்டுக்கான ஃபார்முலா வச்சு தான் இந்த அசலை வந்து பார்த்தோன்னா கண்டுபிடிக்கணும். அசலை வந்து பார்த்தோன்னா கண்டுபிடிக்கிறதுக்கு எப்படி கண்டுபிடிக்கணும்? அமௌண்ட்டுக்கான ஃபார்முலா வச்சு தான் கண்டுபிடிக்கணும். அமௌண்ட்டுக்கான ஃபார்முலா என்ன? P + SI. P + SI. அமௌண்ட்டுக்கான ஃபார்முலா என்ன? P + SI. மேலே எழுதலாமா? அமௌண்ட்டுக்கான ஃபார்முலா என்ன? P + SI. இப்போது இதில் அமௌண்ட்டோடைய வேல்யூ கொடுத்துட்டான். என்ன கொடுத்துட்டான்? 2502.5ன்னு கொடுத்துட்டான். பி வந்து தெரியாது. அப்போ பின்னே வச்சுக்கலாம். எஸ்ஐக்கான ஃபார்முலா என்ன? PNR/100. PNR/100. ஓகேவா? இப்போ 2502.5 = P ப்ளஸ் பியோட வேல்யூ தெரியாது, அதனால் அப்படியே வச்சுக்கணும். என்னோட வேல்யூ 4 × ஆரோடைய வேல்யூ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இது வேல்யூ என்ன ஆகும்னா 26. இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். அதுக்கப்புறம் இது ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணணும். 13 2s are 26. 26 + 1 27/2. ஓகேவா? அப்போ 27/2 இன்ட்டு ஃபார்முலாவில் இருக்கக்கூடிய 100. ஓகேவா? இது 2 டேபிளில் கேன்சல் பண்ணால் 2 டைம்ஸ். இது 2 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா 50 டைம்ஸ். ஓகேவா? அப்போ என்ன கிடைக்குது? இங்கே ஃப்ரெஷ் பேஜில் எழுதலாமா? இல்லை இங்கே எழுதிட்டு அடுத்த இந்த ஸ்டெப்பை தூக்கி அங்கே எழுதலாம். 2502.5 = P + 27 × P 27P 27P டிவைட் 50. ஓகேவா? இதுதான் வந்து பார்த்தோன்னா இந்த ஸ்டெப்பில் கிடைக்குது. இது நியூ பேஜிலேருந்து போடலாம். இது வந்து பார்த்தோன்னா கிடைக்குது. போன இதில் லாஸ்ட் இதில் கிடச்சிச்சு இந்த ஸ்டெப் வரைக்கும். இதுக்கப்புறம் எப்படி இதை மூவ் பண்ணுறதுன்னு பாருங்கள். 2502.5 = 50 × கிராஸ் மல்டிபிள் பண்ணுங்கள். 50 × P, அதாவது எல்சிஎம் எடுக்கிற கான்செப்ட் இது. ஓகேவா? 50P வந்து பார்த்தோன்னா மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 50P + 27P டிவைட் 50. ஓகேங்களா? 15 வந்துடும். அதுக்கப்புறம் 2502.5 = என்ன வரும்? இது ரெண்டுத்தையும் கூட்டினீங்கன்னா 77P டிவைட் 50. ஓகேவா? 77P டிவைடு 50. ஓகேங்களா? இப்போது 50 இந்த மாதிரி ஃபார்முலா கொஸ்டினில் கொடுத்துட்டான். அப்படின்னா என்ன பண்ணான்னா இந்த ஃபார்முலாவை எடுக்கிறதுக்காக
இப்போது ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்டில் இருக்குது. அப்போது 10ன்னு கீழே டிவைடில் 10ன்னு ஒரு டிஜிட் சேர்த்துக்கலாம். ஒரு டிஜிட் 0 சேர்த்துக்கிட்டா கீழே டிவைடில் 10ன்னு சேர்த்துட்டா, அதாவது 10ன்னா ஒரு டிஜிட் 0, ஓகேவா? இந்தமாரி ஒரு டிஜிட் 0 சேர்த்துக்கிட்டா இந்த பாயிண்ட் வந்து பார்த்தோன்னா ஒரு வேல்யூ தானே இருக்குது. அப்போ வந்து பார்த்தோன்னா அந்த பாயிண்ட் வந்து பார்த்தோன்னா கேன்சல் ஆகிடும். இதில் கேன்சல் ஆகிடுச்சுன்னா இந்த 0க்கு இந்த 0 கேன்சல் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் வேல்யூ வேறு என்ன இருக்குது? 25025 பாயிண்ட் வந்து பார்த்தோன்னா கேன்சல் ஆகிடுச்சு. இந்த 10ன்னு போட்டதுனால பாயிண்ட் கேன்சல் ஆகிடுச்சு. பேலன்ஸ் 77Pன்னு இருக்குது. டிவைட் 5ன்னு இருக்குது, ஓகேவா? இப்போது இதை வந்து பார்த்தோன்னா எப்படி கேன்சல் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இது 7th டேபிளில் அடிச்சிங்கன்னா இது 7th டேபிள் அடிச்சிங்கன்னா என்ன வரும்? 11 டைம்ஸ் வரும். இதை இங்கே 25025 கேன்சல் பண்ணிங்கன்னா இங்கே வந்து பார்த்தோன்னா 3575ன்னு வரும், ஓகேங்களா? அதுக்கப்புறம் 11th டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா இங்கே என்ன வரும்? 325ன்னு வரும். 11th டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா இங்கே என்ன வரும்? 325ன்னு வரும். புரியுதா? ஃபஸ்ட்டு 7th டேபிளில் அடிக்கும்போது 3575ன்னு வச்சு 3575ன்னு வச்சு ஃபஸ்ட்டு 11th டேபிளில் அடிக்கும்போது. அதுக்கப்புறம் மறுபடியும் அதை 11th டேபிளில் அடிக்கும்போது 325ன்னு வந்துச்சு. 325ன்னு வந்துச்சா? இப்போ வேல்யூ என்ன கிடைக்குது? 325 ஈக்குவல் டு இந்த சைடு பி மட்டும் தான் இருக்குது, மொத்தம் கேன்சல் ஆகிடுச்சு, ஓகேவா? இன்ட்டு 5ன்னு இருக்குது. இதை வந்து பார்த்தோன்னா 325 × 5ன்னு போட்டிங்கன்னா வேல்யூ வந்து பார்த்தோன்னா என்ன கிடைக்குன்னா, புரியுதா? 325 ஈக்குவல் டு P/5ன்னு இருக்குது. இதை வந்து பார்த்தோன்னா மல்டிப்ளைல எடுத்துகிட்டு போகணும். 325 × 5 ஈக்குவல் டு P. P ஈக்குவல் டு 1625. 1625ன்றது தான் ஆன்சர், ஓகேவா? புரியுதா? அடுத்தது 22 சம் வந்து பார்த்தோன்னா பார்க்கலாம். ஒரு தொகையானது 3 ஆண்டுகளில் 12% தனி வட்டி விகிதத்தில் தொகை வந்து பார்த்தோன்னா எவ்வளோ ஆகுதான்? 17,000 ஆகுதான். இதே கான்செப்ட் தான். இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா? மொத்த தொகையாக வந்துடுச்சு. இதுவும் வந்து பார்த்தோன்னா மொத்த தொகையாக வந்து பார்த்தோன்னா ஆன்சர் வந்து பார்த்தோன்னா கொஷினில் கொடுத்துட்டான், ஓகேவா? எப்பவுமே ஈஸியாக கேட்கறதுனா என்ன கேட்பான்? தனி வட்டி வச்சு அசலை கண்டுபிடிக்க சொல்லுவான், ஓகேங்களா? இப்போது P ஈக்குவல் டு 1625ன்னு போட்டேன் இல்லையா? அப்போது அசல் தான் வந்து பார்த்தோன்னா 1625. இது எப்படி கண்டுபிடிக்கிறோம் நம்ம? தொகை, மொத்த தொகையிலிருந்து, அமௌண்ட்டில் இருந்து இந்த ஃபார்முலா P+SI வச்சு நம்ம கண்டுபிடிக்கிறோம், ஓகேங்களா? இதேமாரி அடுத்த சம்மும் கொடுத்துருக்கான் பாருங்கள். அடுத்த சம்மும் இதே மாடலில் கொடுத்துருக்கான். 22 சம். ஒரு தொகையானது 3 ஆண்டுகளில் 12% தனி வட்டி விகிதத்தில் தொகை வந்து பார்த்தோன்னா 17,000 தொகை வந்து பார்த்தோன்னா 17,000 கிடைக்கிறது எனில் அந்த தொகையை காண்க. n = 3 இயர்ஸ். n = 3 இயர்ஸ், ஓகேவா? r = 12 வருஷம், 12%. அதாவது ஒரு தொகைக்கு 3 ஆண்டுகளில் 12% தனி வட்டி விகிதத்தில் கொடுக்குறாங்க. அப்போ வந்து பார்த்தோன்னா அது வந்து பார்த்தோன்னா எவ்வளோவா ஆகிறது, கிடைக்கிறது அப்படின்னு, கிடைக்கிறது இல்லை மாறுகிறது அப்படின்னாலே அது வந்து பார்த்தோன்னா என்ன? அது மொத்த தொகை அமௌண்ட்டு தான், ஓகேவா? அமௌண்ட் வந்து பார்த்தோன்னா 17,000, ஓகேவா? எனில் அந்த தொகையை காண்க அப்படின்ட்டு கேட்டுறான். அதாவது அந்த தொகையை காண்கன்னா இந்த இடத்துல எந்த தொகையை மீன் பண்ணுறான்னா அசலை சொல்லுங்கள் அப்படின்ட்டு கேட்டுறான், ஓகேங்களா? அசலை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்ட்டு பார்த்துடலாம், ஓகேங்களா? ஃப்ரெஷ் பேஜில் பார்க்கலாம், அப்போ தான் நம்மளுக்கு ஈஸியாக புரியும். இப்போது அமௌண்ட்டுக்கான ஃபார்முலா என்ன? P+SI, ஓகேவா? ஈக்குவல் டு அமௌண்ட்டு. பியோட வேல்யூ என்ன? தெரியாது, இதுதான் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ P போட்டாச்சு. SIக்கான ஃபார்முலா என்ன? PNR/100 போட்டாச்சு, ஓகேவா? அமௌண்ட்டுக்கான வேல்யூனா 17,000. இப்போ P+Pயோட வேல்யூ தெரியாது, என்னோட வேல்யூ 3, ஆரோட வேல்யூ 12, டிவைடில் 100, ஓகேவா? ஈக்குவல் டு 17,000, ஓகேவா? இப்போது 2 டேபிளில் போட்டிங்கன்னா 6 டைம்ஸு, இது 50 டைம்ஸ். இது மறுபடியும் 2 டேபிளில் போட்டிங்கன்னா இது 3 டைம்ஸு, இது 25, ஓகேவா? இங்கே இன்னும் மேலே என்ன இருக்குது? P+3 இருக்குது, இங்கே 3 இருக்குது. அப்போ 3 3s are 9. P/25 ஈக்குவல் டு 17,000, ஓகேங்களா? இப்போது கிராஸ் மல்டிபிள் பண்ணிங்கன்னா, ஓகே, கிராஸ் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 25P + 9P/25 ஈக்குவல் டு
17,000 ஓகேவா? 17,000 போட்டாச்சு. இந்த ஸ்டெப்பு வந்து பார்த்தோன்னா நியூ பேஜ்லேருந்து போடலாம். இந்த ஸ்டெப்பு வந்து பார்த்தோன்னா நியூ பேஜ்லேருந்து போடலாம். 25p ஓகேங்களா? இந்தமாரி கிடைக்குது. 25p + 9p/25 = 17,000 அப்படின்ட்டு கிடைக்குது. ஓகேங்களா? இப்போ இதை கேன்சல் பண்ணுறது எப்படின்னா, இது ரெண்டுத்தையும் மேலே இருக்கிறது ரெண்டுத்தையும் கூட்டுங்க. கூட்டினா என்ன கிடைக்குது? 34pன்னு கிடைக்குது. 34p/25 = 17,000 ஓகேவா? 34 வந்து பார்த்தோன்னா 17 டேபிளில் அடிச்சிங்கன்னா 2 டைம்ஸு, இது வந்து பார்த்தோன்னா 1 டைம்ஸு. இங்கே 3 0 இருக்குது. 3 0 சேர்த்தாச்சு அப்படியே. இது 2 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா என்ன வரும்னா 500 அப்படின்ட்டு வரும். p = 500 × 25. இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா அசலோடைய வேல்யூ என்னென்னா 12,500. இப்போது இந்த மாடலில் வந்து பார்த்தோன்னா அடுத்த சம் வந்து பார்த்தோன்னா பார்க்கலாம். 23 சம். 23 சம்மும் இதே மாடல் தான். ஓகேவா? டோட்டல் அமௌண்ட் வச்சு போடுறது தான். 23 சம் நீங்களே போட்டு அசல் வந்து பார்த்தோன்னா எவ்வளோ கிடைக்குது அப்படின்ட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அசல் வந்து பார்த்தோன்னா எவ்வளோ கிடைக்குது அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மொத்த தொகை வருது இல்லையா? மொத்த தொகை வச்சு தான் போடணும். அது போட்டுட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது என்னன்ட்டு. அதுக்கடுத்தது இன்னும் ஒரே சம் தான். 24th சம் மட்டும் பாருங்கள். 24th சம் என்ன கொடுத்துருக்கான்? ஒரு முதலீட்டாளர் பிரதி மாதம் தனி வட்டியாக ரூபாய் தனி வட்டியாக எவ்வளோ இது பண்ணுறாங்களாம்? 10,000 தனி வட்டியாக பெறுறாங்களாம். 10,000 தனி வட்டியாக பெறுறாங்களாம் விரும்புகிறார். வட்டி விகிதம் ஆண்டுக்கு 8% எனில் அவர் முதலீடு செய்ய வேண்டிய தொகை எவ்வளவு? இந்த சம்மு பார்க்கறதுக்கு ரொம்ப சின்னதாக இருக்கும். நிறைய இன்டைரக்டாக கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஒரு முதலீட்டாளர் பிரதி மாதம் தனி வட்டியாக 10,000 பெற விரும்புகிறார் அப்படின்னு கொடுத்துட்டான். 10,000 பெற விரும்புகிறார். அது எப்படியா மாதமாக பெற விரும்புகிறார் அப்படின்னு கொடுத்துட்டான். ஆனால் வட்டி விகிதம் எப்படி கொடுத்துட்டான்? ஆண்டுக்குன்னு கொடுத்துட்டான். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? ஆண்டுக்கு அதை மாற்றணும். ஓகேவா? மாதத்துக்கான வட்டி தான் கொடுத்துருக்கான். மாதத்துக்கான வட்டி எவ்வளோ? SI = 10,000 கொடுத்துட்டான். 10,000 கொடுத்துட்டான். ஆனால் இது வந்து பார்த்தோன்னா மந்த்லி தான் கொடுத்துட்டான். இது இயருக்கு மாற்றினீங்கன்னா SI = என்ன வரும்னா ஒன்றும் இல்லை, மந்த்லி அது மந்த்லேருந்து இயராக மாற்றுறதுக்கு என்ன பண்ணோம்? மந்த்லேருந்து இயராக மாற்றுறதுக்கு 12 மல்டிப்ளை பண்ணோமா? 10,000 சாரி ஒரு 0 வராதா? 10,000 × 12 போட்டிங்கன்னா என்ன ஆகும்னா 10 100 1000 10,000 லேக் 1,20,000 1,20,000ன்றது வட்டி. 1,20,000ன்றது வட்டி. ஓகேங்களா? இப்போது நியூ பேஜ்லேருந்து போடலாமா? புரியுதா உங்களுக்கு கான்செப்ட்டு? ஒன்றும் இல்லை, இது வந்து பார்த்தோன்னா மந்த்லி கொடுத்துட்டான். மந்த்லி மாதம்னு கொடுத்துட்டானா நம்மளுக்கு தனி வட்டி விகிதமெல்லாம் எப்படி கொடுத்துருக்கான்? ஆண்டுக்குன்னு கொடுத்துருக்கான். ஒரு வருஷத்துக்கான வட்டி விகிதம் தான் கொடுத்துருக்கான். இப்போ இந்தமாரி கொடுத்துட்டு இருந்தா அந்த மாதத்துன்றது இருக்கிறத ஒன்று வருஷமாக மாற்றிக்கணும். அப்படி இல்லைன்னா வருஷம்னு இருக்கிறத மாதமாக மாற்றணும். நம்ம என்ன பண்ணலாம்? அந்த மாதம்னு இருக்கிறத வருஷமாக மாற்றலாம். அப்போ என்ன பண்ணலாம்? மல்டிப்ளை 12ன்னு போட்டிங்கன்னா இந்த நம்பர் கூட வட்டி கூட மல்டிப்ளை 12ன்னு போட்டிங்கன்னா என்ன வருது? SI = 1,20,000 1,20,000 வருது. 1,20,000 வருது. R = 8%. ஓகேங்களா? R வந்து பார்த்தோன்னா 8% டைரெக்டாக கொடுத்துட்டான். ஆனால் N ஆண்டுக்குன்னு கொடுத்துட்டான். ஆண்டுக்குனாலே என்ன அது? 1 ஒரு வருஷத்துக்கு தான் கால்குலேட் பண்ணுறோம். ஓகேவா? தனியாக ஆண்டு வட்டி விகிதம் கொடுத்துட்டு தனியாக வந்து பார்த்தோன்னா N = இத்தனை இயர்ஸ்ன்னு கொடுத்தா அதை அந்தமாரி எடுப்போம். ஆனால் இங்கே எதுவும் கொடுக்கல. அப்போ ஆண்டுக்குன்னு கொடுத்துட்டான். இந்த ஆண்டுக்குன்றது தான் N = 1ன்னு எடுத்துக்கணும். ஓகேங்களா? இப்போ இதில் என்ன கண்டுபிடிக்க சொல்கிறான்? அசலை கண்டுபிடிக்க சொல்கிறான். ஓகேங்களா? P வந்து பார்த்தோன்னா கண்டுபிடிக்க சொல்கிறான். இப்போ ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணால் SI = PNR/100. SIயோட வேல்யூனா 1,20,000 சாரி 1,20,000 போட்டாச்சு. Pயோட வேல்யூ தெரியாது. என்னோட வேல்யூ 1, ஆரோட வேல்யூ என்ன? 8 டிவைடில் 100. ஓகேங்களா? இப்போ இது 4 டைம்ஸ் போட்டிங்கன்னா இது 50. 2 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா ஓகே 2 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா 25 டைம்ஸ். இதை 2 டேபிளில் இந்த சைடு கேன்சல் பண்ணலாமா? 60,000 ஓகேவா? இப்போ என்ன இருக்குது? 60,000 × 25ன்னு இருக்குது. இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா வேல்யூ வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா P அசல் வந்து பார்த்தோன்னா என்ன கிடைக்குன்னா 15 லட்சம்னு கிடைக்கும். P வந்து பார்த்தோன்னா 15 லட்சம்னு கிடைக்கும். ஓகேங்களா? 15 lakhs
இருங்க, இது நியூ பேஜில் எழுதிக்கலாம் எல்லாம். இல்லை மேலே எழுதலாம். 60,000 × 25. 60,000 × 25 என்ன வருது? 15 லட்சம்னு வருது. 15 லட்சம்னு வருது. ஓகேவா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அசல். ஓகேவா? இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்கள், ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்துடும். இதோட இந்த பார்ட் முடியுது. ஓகேங்களா? ஹோம்ஒர்க் சம்மு கண்டிப்பாக நீங்கள் போட்டிருக்கணும். எத்தனை வியூஸ் போதோ அத்தனை பேர் கமெண்ட் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? கமெண்டே பண்ண மாட்டீங்க. அதுக்கப்புறம் லைக்ஸ் பண்ண மாட்டீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. நீங்கள் வெறும் வீடியோ மட்டும் பார்த்துட்டு போயிடுறீங்க. அது எனக்கு எந்த யூஸுமே கிடையாது. ஓகேங்களா? நீங்கள் வீடியோ பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி லைக்ஸ் பண்ணால் தான் எனக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னும் இந்த சேனல் மானிடைசேஷன் கூட ஆகலை. மானிடைசேஷன் ஆனால் தான் எனக்கு சேலரியே வரும். ஓகேங்களா? இவ்வளோ கஷ்டப்பட்டு சேனல் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் மானிடைஸே ஆகாத இருக்குது. ஒரு லைக், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள். உங்களுடைய ரிவ்யூஸ் எல்லாம் சொல்லுங்கள். ஓகேங்களா? நம்ம டாபிக் வைஸாக போட்டிருக்கோம். மேக்ஸஸ் எல்லா டாபிக்ஸையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அடுத்த மாடல் பார்ட் 5 வந்து மாடல் 5 வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 3ல் பார்க்கலாம். அப்புறம் கண்டினியூவாக பார்த்துட்டு வந்துகிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? எல்லா டாபிக்ஸுமே பார்க்கலாம். ஷார்ட்கட்ஸ் நான் வந்து நிறைய பேர் ஷார்ட்கட்ஸ் கேட்குறீங்க. அந்த ஷார்ட்கட்ஸ் எல்லாத்தையும் நான் இந்த மேக்ஸ் டாபிக்ஸ் முடிச்சுட்டு நான் கண்டினியூவாக போடுறேன். நன்றி.